ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஸ்டேட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போயிடலாம். ஹரியானா ஸ்டீலில் பெரிய வீடியோ அது, அதனால் கடன்னு எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் மன்பிரீத் சிங்கும் ஜெய்தீப் தையும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். ஆல்ரெடி ரிவ்யூ போட்டுட்டோம். ஆல்ரெடி பெங்கால் வாரியர் தேவாங் என்ன சொன்னார்ன்றதும் போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கணும், பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். சாகர் எப்போ வருவார் அதை பற்றின வீடியோ இருக்குது, பார்த்துருங்க. இது இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்சு. டை பிரேக்கரில் போய் சூப்பர் ரைடில் எடுத்தார் சிவம் பட்டார். பார்த்துருப்பீங்க, ஹரியானா வர்சஸ் மும்பா பார்த்தலாம். இப்போ கேப்டன் என்ன சொன்னார், கேப்டன் ஜெய்தீப் கேட்டாங்க. அப்புறம் கேப்டன், இந்த உங்கள் லைஃப்லேயே இதான் பெஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறோம். ஆஸ் அ கேப்டனாக ஆஸ் அ பிளேயராக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மேட்ச்சு நான் மட்டும் இல்லை, ஃபுல் டீமும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. நவீன் ஆகட்டும், வினய் ஆகட்டும், சிவபட்டாரே ஆகட்டும். நான் என்ன கேட்டிங்கன்னா 7 பேரும் பிரமாதமாக விளையாண்டோம். அண்ட் ஃபீவர் எல்லாருக்கும் ஜுரம் வரும் போகும், பட் இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட விளையாடணும். அது நான் நல்லா விளையாண்டேன், எங்கள் டீமும் நல்லா விளையாண்டுச்சுன்னாரு. நீங்கள் என்ன ஃபீவர்னு கேட்பீங்க, அது கோச் சொல்கிறாரு. அவர் கோச் என்ன சொன்னார்னப்போ அப்போ சொல்கிறாங்க. ரைட். அப்புறம் கேட்டாங்க, அண்ட் உங்கள் மைண்டில் என்ன இருந்தது, அண்ட் கேப்டன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோடு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், டீமு ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் விளையாட மாட்டீங்கன்னு சொன்னாங்க மேட்ச்சு. அப்புறம் எப்படி வந்தீங்க, எப்படி விளையாண்டிங்கன்னு கேட்டார். சொன்னாங்க, கோச் சார் சொன்னார் ஜெய்தீப்புக்கு உடம்பு சரியில்லை, அதனால் விளையாட மாட்டார் அப்படின்னு. அதனால் நான் நேராக ரூமுக்கு போனேன். அப்புறமா நல்லா குளிச்சுட்டு கிட்டெலாம் போட்டு வந்து கோச்சிட்ட சொன்னேன், நான் அந்த மாதிரி விளாட்றேன். ஏன்னா அவருக்கு 103 டிகிரி ஃபீவர் இருந்தது அன்றைக்கி. மேட்ச் தோத்தாங்கல்ல பெங்கால் வாரியர்ஸ்ட்டு அப்போது. ஸோ கோச்சிட்ட சொன்னால், நான் ரெடியாக இருக்கேன், நான் கண்டிப்பாக விளாட்றேன், அப்படி முடியலன்னா நான் வெளில வந்துட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னேன். சரி, நான் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால தான் நான் விளையாடுறதுக்கு உள்ளே வந்தேன். அண்ட் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபீவராக எனக்கு ஞாபகம் இல்லை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாரு. நடுவில் கோச்சும் சொன்னார், ஆமாம் டைகர்க்கா பச்சா டைகர் होता है அண்ட் பெரிய டோர்னமெண்ட். நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, அப்புறம் விளையாடலாம் அடுத்த மேட்ச். இல்லைன்னா இல்லை நான் விளையாடுவேன்னு சொன்னாப்லன்னாரு. இதான் ஜெய்தீப் சொன்னார். கோச்சிட்ட தான் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு போய் கோச்சிட்ட கேட்டாங்க. அப்புறம் கோச், குட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் கபடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் தான் கபடியை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல், அதை பற்றி சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்சை பற்றின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், पिछले सीजन का चैम्पियन टीम है ये, बहुत अच्छा खेली है टीम. पिछले मैच जो हारे हमारा कैप्टन बहुत ज़्यादा बीमार था, 103 104 डिग्री का फीवर था, फिर भी खेला वो அப்படின்னாரு. அதான் என்ன சொன்னார்னா, இது வந்து சாம்பியன் டீமு. போன மேட்ச் நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றப்போ 103லேருந்து 104 டிகிரி ஃபீவரோட விளையாண்டார் ஜெய்தீப் தையா. அவ்வளோ ஃபீவர் இருந்தது அவருக்கு. மேட்ச் முடிஞ்சோடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். இன்றைக்கி தான் அவர் அந்த இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது சொன்னேன், இன்றைக்கி தான் சாயங்காலம் 4 மணிக்கு ரீசார்ஜ் வந்தார், 7 மணிக்கு நேராக கிரவுண்டுக்கு வந்தார், நான் விளையாடுறேன் அப்படின்னு. அண்ட் இதுதான் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீலுங்கிறது. இரும்பால் என்ன ஃபொலாத்னா இரும்பு, ஒரு இரும்பு மனிதன், நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஜுரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து விளையாண்டார். ஸோ இதெல்லாம் தான் ரீசன். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு விளையாடாரு பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேம். அது கேப்டன் எப்போ வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீவரோட விளையாடுறாருன்னாரோ டீம் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அண்ட் யாருமே தோக்கிறதுக்காக கிரவுண்டுக்கு வர்றதில்லை. இது ஒன்று 100 மீட்டர் ரேஸ் இல்லை, குடுன்னு ஓடுறதுக்கு. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஜெயிக்கணும், லாங் சீசன். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்றோம், பரவாயில்ல. இது என்னோடய 3rd சீசன் ஹரியானாக்கு. 3 சீசனும் ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றோம், ஃபைனல் விளாண்டோன்னார் அவர். வார்னிங் கொடுக்குறாரு எல்லாருக்கும். ஆமாம். அப்புறம் கேட்டாங்க, நவீன் எக்ஸ்பிரஸை பற்றி சொல்லுங்கள் அவர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு. சொன்னார், நான் என்ன சொல்கிறது அவரை பற்றி, நவீன் இஸ் அ சூப்பர் ஸ்டார் ரைடர். அவர் எல்லாமே சாதிச்சார் அவர். அண்ட் ஃபெயிலியர் வேணால் டெம்பரரியாக இருக்கலாம், அது இன்ஜுரினால. அவர் கொஞ்சம் போன மேட்ச் சரியாக விளையாடல, கொஞ்சம் போன சீசனை கொஞ்சம் சரியாக விளையாடலன்னா இன்ஜுரினால. பட் கிளாஸ் இஸ் பர்மனெண்ட். ஹரியானாவோட செகண்ட் மேட்ச்சு, இந்த 2ஆம் மேட்ச், இந்த மேட்ச் அவர் தான் எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் ஃபுல் சீசன் இதே மாதிரி விளையாடுவான்னு நான் நம்புகிறோம். அண்ட் அதே சமயத்தில் கவரும் செட் ஆகிடுச்சு, கார்னரும் செட் ஆகிடுச்சு, ரைடரும் செட் ஆகிடுச்சு. பிஃபோர் ஆஃப் டைம் டிஃபென்ஸ் வாஸ் ஸ்ட்ரகிளிங். எங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரகிள் தான் ஆச்சு இந்த மேட்ச்சில். பட் மெயின் பில்லர் வந்து உங்களுக்கு 2 கவர் 2 கார்னர் தான். ஒன்ஸ் அது ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் அண்ட் கவர் செட் ஆகிட்டாங்கன்னா ஆஃப் டைமுக்கு அப்புறம் செட் ஆச்சு, டிஃபென்ஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க அப்படின்னாங்க. இப்போ பிளேயர்லாம் மோர் தென் பவர்ஃபுல்லாக விளையாடுறதோட இன்டெலிஜென்ட் விளையாடுறாங்களா, டாக்டிக்கல் பிளான் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களா அவங்களுக்குன்ற மாதிரி கேட்டார். சொன்னார், எங்கள் கோரே வந்து வினய் அண்ட் ராகுல் சேத்பால், சிவம் பட்டாரே, ஜெய்தீப், நானும் அவரையும் சேர்த்துக்கிட்டாரு. நாங்கள் எல்லாமே டுகெதராக 3 சீசனாக விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் நான் உங்களுக்கு எப்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடுங்க, இன்டெலிஜென்ட்டாக விளையாடுங்க, ரொம்ப க்ளோஸாக போக வேண்டாம், எப்போ க்ளோஸாக போய் பிடிக்கணும், எப்போ தூரத்துலேருந்து பிடிக்கணும், எப்போ கேட்ச் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, எந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுன்னு. இப்போ இந்த மும்பாவாக எடுத்துங்களேன், கடந்த 3 சீசனாக கபடியில் பிகேல ஒரு பிளேயர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அது சுனில் தான். அண்ட் அவர்கிட்ட இவ்வளோக்கும் ரைடு வந்து ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, இருந்தாலும் அதை வச்சுட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அவர். அந்த டீமுக்கு எதிராக நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது வந்து
இட் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவ்வளோ ஈஸி கிடையாது. 24 மணி நேரமாக யோசிக்க வச்சிருவார் கோச்சு கேப்டன் சுனில் மேட்ச்சுக்கு முன்னாடி. அதையும் மீறி அவர்கிட்ட ஜெயிக்கிறது இவ்வளோ க்ளோஸாக வந்து ஜெயிக்கிறது சுனில் டீமுக்கு எதிராக வந்து ஜெயிக்கிறது வந்து எங்கள் டீமுக்கும் பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் கான்ஃபிடென்ட்டு. அண்ட் ஒரே ஒன் சைடடாக மேட்ச் ஜெயிக்கிறது, ஒன் சைடடாக தோக்கறதுல நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க மாட்டீங்க கபடியில். இந்த மாதிரி டைட் மேட்ச் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, அடுத்த மேட்ச் உங்களுக்கு யூபி கூட உங்களோட பிளான் நான் சொல்கிறது அப்படின்னாங்க. ஸோ தோனி அச்சா டீமாக 2 டீமும் நல்ல டீம் தான், யார் நல்லா விளாட்றாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னாரு டக்குன்னு. அப்புறம் கேட்டாங்க, இந்த மேட்ச்சில் எல்லாமே இருந்தது. அண்ட் அஜித் சௌஹானை டேக்கிள் பண்ணதாகட்டும், சிவப்பட்டை டை பிரேக்கரில் போய் சூப்பர் ரைடர் எடுத்ததாகட்டும், அதை எப்படி பார்க்குறீங்க, டை பிரேக்கர் ரூலை எப்படி பார்க்குறீங்கன்னாரு. சொன்னார், பிகேல லெவனாக இது ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம் டை பிரேக்கரு. நான் என் லைஃப்பில் நிறைய விளையாடிருக்கேன் டை பிரேக்கரு. ஸோ அதை தான் என் பிளேயர்கிட்ட சொன்னேன். எந்த சுச்சுவேஷனில் எப்படி விளையாடணும், எப்படி இன்டெலிஜென்ட்டாக விளையாடணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோ முக்கியம்னு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. இதுலேயே ராகுல் சேத்வால் கூட அவசரப்பட்டார். அது சரியாக பிளான் பண்ணி சொல்லி அனுப்பலான்னு சொன்னார் ஜெய்தீப்பை. ஏன்னா அது அவசரத்தில் தோணலை. இனிமேல் என்னென்ன சொல்லணும் அவங்களுக்கு தோணும். அந்த இடத்துல ராகுல் சேத்வால் வந்து, நான் எப்போ உன்னால் பாயிண்ட் எடுக்க முடியலையோ கூச்சா, ஆனால் எகிரி குச்சிரு, நீ போனஸ் எடுத்துரு, அதான் நான் சொல்லி அமிச்சேன். நவீனும் அதான் பண்ணார். கடைசியில் பார்த்துருப்பீங்க, அவர் பாயிண்ட் எடுக்க முடியலையோ போனஸ் எடுத்துட்டார், அவுட்னாலும் பரவாயில்லன்னு. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் போக போக அவங்க கற்றுப்பாங்க. அண்ட் டை பிரேக்கர் வந்து ஃபேன்ஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்னும் க்ளூவாக வச்சுருக்கு. அண்ட் வெரி குட், ஃபேன் பேஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி டை பிரேக்கர், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ்னால தான். அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின் மேட்சோட டை பிரேக்கர்லேருந்து ரொம்ப முக்கியம் என்ன பண்ணணுங்கிறது. இது ஃபஸ்ட் டைம் ஆனதுனால போக போக இன்னும் நல்லா விளையாடுவாங்க பசங்க அப்படின்னாரு. கோச் சாப் ஆக்ரி சவால்னாரு. கோச்சுக்கிட்ட அது அவங்ககிட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறோம். பிகேஎல் 10க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்தது. அதில் வந்து நீங்கள் சில்வர் மெடல் வச்சுட்டு இருந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க, காம் மதுரா ஹே ஜப் தக் கோல்ட் மே नहीं बदलेगा मैं बैठूंगा नहीं நீங்கள். அண்ட் இப்போ செகண்ட் பார்ட் டாக்குமெண்ட்ரி வந்தது. அதில் நீங்கள் சாப்டர் கம்ப்ளீட்டடாக கோல்டு ட்ராஃபியோட நின்று டாக்குமெண்ட்ரி பண்ணிங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதை என்ன கேட்டாங்கன்னா, டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ண பிகே 10க்கு அப்புறம் அதை சில்வர் மெடலில் வச்சுட்டு காம் மதுரா ரேகியானா பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இதை வந்து கோல்டாக மாறுற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை செஞ்சு காமிச்சிங்க கப்பு ஜெயிச்சிட்டு பிகே 11ல். இப்போ 2வது பார்ட்டு வந்துருச்சு. அந்த சாப்டர் கம்ப்ளீட்டடாக ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாரு. சொன்னார், எஸ். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தீங்க எப்படி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு மீச்சை முறுக்கி காமிச்சார். அதான் அவரு காமிச்சார்ல தேவான், அந்த மாதிரி இவர் தான் ஸ்டார்டிங்கில் தான் காமிச்சிருக்க மீச்சை முறுக்கு மூமெண்ட்டு. விக்ட்ரியும் ட்ராஃபியும் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது. இது என்னோடய 28 வருஷம் உழைப்பு, 28 வருஷம் கேரியர் என்னோடது. அண்ட் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு. அது மட்டும் இல்லை, மேட்டில் வந்து எல்லாருமே வேர்வை சேர்ந்தது எங்கள் பிளேயர் தான். டீம் பிளேடு வெரி வெல். என்கிட்ட 3 சில்வர் தான் இருந்தது என் கையில், அதை கோல்டாக மாற்றினது என்னோடய பிளேயர்ஸுங்க தான். அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட்ரி பாருங்கள். யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கபடியே கேரியர் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்கள். பார்ட் 1 and 2 நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் இன்ஜுரியிலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும், இன்ஜுரி ரெக்கவர் ஆனால் எப்படி விளையாடணும், தோற்ற மேட்ச் எப்படி ஜெயிக்க வைக்கணும், கான்ஃபிடன்ஸ் எப்போ லூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரைடர் ஆகட்டும் டிஃபெண்டர் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கணும். பார்ட் 1 and 2 பாருங்கள். இன்னும் மோஸ்ட்லி யங் கபடி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் யார் கேரியர் ஆகணும் அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். உங்கள் கண்ணில் கண்ணீர் வரலன்னா என் பேரை மாற்றிங்கன்ட்டார். ஆமாம், அகர் आप आंखों में आंसू नहीं आया ना मेरा नाम बदल देना அப்படின்னு மீச்சை முன்னார். என்கிட்ட மீச்சா இல்லை, அப்படி முடி காமிச்சார். நீங்கள் கண்ணில் கண்ணின்னு அப்போ பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் எந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுதான். 12 நிமிஷம் அவங்க பேசுகிறாங்க. அதை சுருங்க சொல்லி உங்களுக்கு விளக்க வச்சுருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது உங்கள் கருத்து சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.